தேச பக்தனின் பார்வையில் மகாத்மா காந்தி பற்றிய நிதர்சனங்கள். காந்தியடிகள் சுதந்திரம் அடைவதற்காக இந்திய அரசியலில் நுழைந்த அந்த காலத்தில் கோடான கோடி இந்தியர்கள் கல்வி அறிவும் வெளித்தொடர்பும் இல்லாமல் இருந்தார்கள். சுதந்திரத்திற்கும் நமக்கும் தொடர்பு இல்லை என்ற மனப்போக்கில் இருந்தவர்கள் ஏராளம். அவர்களை அவர்கள் வழியில் சென்று அதற்காக எளிய துறவரம் பூண்டு அவர்களை தேசிய நீரோட்டத்திற்கு கொண்டு வந்து சுதந்திர போராட்டத்தை எழுச்சி மிகுந்த போராட்டமாக மாற்றியவர் மகாத்மா காந்தியடிகள். அவரை விமர்சிப்பவர்கள் அவரை வெறும் அரசியல் தலைவராக மட்டுமே பார்க்கிறார்கள். ஆனால் அரசியல் என்பது அவருடைய சிந்தனையின் ஒரு பகுதிதான். அதற்கும் அப்பால் அவர் ஒரு மகானாக, நவீன சமூக சீர்திருத்தவாதியாக, கிராம பொருளாதாரம் பற்றிய புதிய பார்வை கொண்டவராக இருந்தார். மதமாற்றத்திற்கு கண்டனம், பசுவதைக்கு எதிர்ப்பு, சுதேசி பொருளாதாரம், கிராம முன்னேற்றம், தேசிய சிந்தனை, ராமராஜ்யம், தீண்டாமையை ஒழிக்க முயற்சி, அர்ப்பண மனோபாவம், பொது வாழ்வில் நேர்மை என எத்தனையோ விஷயங்கள் காந்திஜியிடம் ஒரு தேசபக்தனுக்கு பிடித்த விஷயங்கள். மகாத்மா காந்தி ஓர் உண்மையான ஹிந்து. மதத்தால் மட்டும் அல்ல, கலாச்சாரத்தால், தர்மத்தால், பண்பாட்டால் அவர் ஓர் உன்னதமான ஹிந்து. தனது பெருந்தன்மையாலும் அவசர முடிவுகளாலும் அவர் ஒரு சில பிழைகளை செய்திருக்கலாம், சில அரசியல் தவறுகள் கூட செய்திருக்கலாம். ஆனால் அவை அவருடைய சுயநலத்திற்காக அல்ல. குறிப்பாக நேருவை அவர் பிரதமராக்கியதுதான் தவறு. நினைத்திருந்தால் அவரே கூட பிரதமர் ஆகி இருக்கலாம். ஆனால் அவ்வாறு செய்யவில்லையே. ஆனால் அவர் மகத்தான ஒரு மானுடர். ஹரிஜன முன்னேற்றத்திற்காக அவரது தவிப்பு தேச நலன் சார்ந்ததும் கூட. பாரதம் குறித்த அதி உன்னதமான கனவுகள் கண்ட மாபெரும் தேசபக்தர் காந்திஜி. தனது மரணத்தால், உயிர் தியாகத்தால் தனது உயர்ந்த மதிப்பை அவர் நிறுவிச் சென்று விட்டார். மகாத்மா காந்தி மட்டும் கொல்லப்படாமல் இருந்திருந்தால் அவரது பிற்கால அரசியல் சிந்தனைகள் வெளிப்பட வாய்ப்பு இருந்திருக்க கூடும். அப்படி நிகழும் வாய்ப்பு இருந்திருந்தால் விடுதலைக்கு பிறகு காங்கிரஸை கலைக்கச் சொன்ன அவரது இருப்பிடம் இறுதியில் சுயம் சேவை சங்கமாகத்தான் இருந்திருக்கும் என்பது பலரது யூகம். நம்மை பொறுத்தவரை மகாத்மா காந்தி வாராது வந்த மாமணி. எனவேதான் அவரை வாழ்க நீ எம்மான் என்று பாரதியின் பாடலால் பாடி மகிழ்கின்றோம்.